வியாசர் மகாபாரத கதையை விநாயகர் உதவியுடன் எழுதியது மனதில் ஒரு முழுமையான சித்திரம் உருவாகிறது. ஞானம், தியாகம், புத்திசாலித்தனம் மற்றும் தெய்வீக கூட்டு ஆகியவற்றின் ஒரு அற்புதமான கலவையாகும் இது. மாபெரும் முனிவரான வியாசர் தனக்கு முன் இருந்த மாபெரும் பணியின் அளவை உணர்ந்திருந்தார். அது வெறும் கதை சொல்வது அல்ல. அது தர்மம், அதர்மம், நீதி, அநீதி, அன்பு, துரோகம், போர் மற்றும் அமைதி என மனித இருப்பின் அத்தனை பரிமாணங்களையும் தன்னுள் அடக்கிய ஒரு பிரம்மாண்டமான காவியத்தை மகாபாரதத்தை தொகுத்தெடுக்கும் பணியாகும். இந்த காவியம் அலைகள் அலைகளாய் விரிந்து செல்லும் ஒரு பெருங்கடல் போல எண்ணற்ற கதாபாத்திரங்களையும் சிக்கலான உறவுகளையும் ஆழமான தத்துவார்த்த விவாதங்களையும் மனித வாழ்வின் அடிப்படை உண்மைகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். இத்தகைய ஒரு அபரிமிதமான படைப்பை வார்த்தைகளாக பதிவு செய்ய வெறும் அறிவு மட்டும் போதாது. ஒரு கணமும் பிசகாத மின்வேகத்தில் செயல்படும் ஒரு எழுத்துத்திறன் கொண்ட எழுத்தர் தேவை என்பதை உணர்ந்தார். வியாசர் தனது மனதை ஒருமுகப்படுத்தி ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார். அண்டத்தின் அதிபதியான பிரம்மதேவர் வியாசரின் பக்தியால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு முன் தோன்றினார். வியாசர் தனது தர்ம சங்கடத்தை விளக்கினார். தனது மனதில் இந்த அரிய காவியத்தின் முழு வடிவமும் தெளிவாக பதிந்திருப்பதாகவும், ஆனால் தனது வேகமான சிந்தனைக்கும் தொடர்ச்சியான ஓட்டத்திற்கும் ஈடுகொடுத்து எழுதும் ஒருவரை கண்டுபிடிப்பது பெரும் சவாலாக இருப்பதாகவும் கூறினார். பிரம்மதேவர் தனது ஞானமான புன்னகையுடன் வியாசருக்கு ஒரு தீர்வை முன்வைத்தார். அவர் தடைகளை நீக்குபவராகவும் ஞானம் மற்றும் கல்விக்கு அதிபதியாகவும் போற்றப்படும் யானை முகக்கடவுளான விநாயகரின் உதவியை நாடும்படி பரிந்துரைத்தார். பிரம்மரின் அறிவுரையை கேட்டு வியாசர் பெருமகிழ்ச்சியடைந்தார். உடனடியாக விநாயகரை அணுகி தனது கோரிக்கையை பணிவுடன் முன்வைத்தார். மகாபாரதம் போன்ற ஒரு மாபெரும் காவியத்தை பதிவு செய்யும் பணியில் விநாயகர் தனது எழுத்தராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஞானம், கூர்மையான புத்திசாலித்தனம் மற்றும் அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கும் விநாயகர் வியாசரின் கோரிக்கைக்கு உடனடியாக ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒரு நிபந்தனையுடன். அவர், நான் எழுதுவேன், ஆனால் என் எழுதுகோல் ஒரு கணம் கூட நிற்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வாய்மொழி கதையை சொல்லும்போது ஒரு கணம் கூட நிறுத்தினால் நான் எழுதுவதை உடனடியாக நிறுத்திவிட்டு அங்கிருந்து சென்று விடுவேன் என்று விநாயகர் தனது நிபந்தனையை உறுதியாக கூறினார். விநாயகரின் நிபந்தனையின் தீவிரத்தை உணர்ந்த வியாசர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் தனது சொந்த புத்திசாலித்தனமான நிபந்தனையை முன்வைத்தார். மிகவும் சரி விநாயகரே, ஆனால் நான் சொல்லும் ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் எழுதுவதற்கு முன் அதன் முழு அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வெறுமனே வார்த்தைகளை நகல் எடுப்பதை விட அதன் ஆழமான பொருளை உணர்ந்து எழுத வேண்டும். விநாயகர் வியாசரின் இந்த விவேகமான நிபந்தனையால் மனம் மகிழ்ந்தார். ஒரு கணமும் தாமதிக்காமல் அந்த நிபந்தனைக்கும் ஒப்புக்கொண்டார். இவ்வாறாக அறிவுக்கும் எழுத்துக்கும் இடையிலான இந்த அசாதாரணமான தெய்வீக கூட்டு முயற்சி தொடங்கியது. வியாசர் தனது மகாபாரத கதையை சொல்லத் தொடங்கினார். அவரது வார்த்தைகள் ஒரு முழுமையான நதி போல பாய்ந்தன. தத்துவார்த்த கட்டுரைகளையும் அரசர்களின் விரிவான வம்சாவளிகளையும் சிலிர்க்க வைக்கும் போர்க்களக் காட்சிகளையும் இதயத்தை உருக்கும் உணர்ச்சிகரமான தருணங்களையும் மனித வாழ்வின் இன்பங்களையும் துன்பங்களையும் சித்தரிக்கும் எண்ணற்ற உவமைகளையும் கதைகளையும் ஒன்றிணைத்து மகாபாரதத்தின் பிரம்மாண்டமான பின்னலை உருவாக்கினார். உதாரணமாக பகவத்கீதை போன்ற தத்துவார்த்த உரையாடல்கள், குரு வம்சத்தின் வழித்தோன்றல் விளக்கங்கள், குருக்ஷேத்திர போரின் ஒவ்வொரு நாளின் நுணுக்கமான வர்ணனைகள் மற்றும் திரௌபதியின் துகிலுரிப்பு போன்ற உணர்ச்சிகரமான நிகழ்வுகள் என இவை அனைத்தும் வியாசரின் அசாத்தியமான ஞானத்தையும் கதை சொல்லும் திறனையும் காட்டுகின்றன. விநாயகர் தனது ஞானத்துடனும் உறுதியுடனும் தனது ஒற்றை கொம்பையே எழுதுகோலாகக் கொண்டு, அவர் தனது அசல் எழுதுகோல் தேய்ந்தபோது அதை உடைத்து ஒரு எழுதுகோலாக பயன்படுத்தியதாக ஒரு கதை கூறுகிறது. இது அவரது அர்ப்பணிப்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அயராது மிக வேகமாக எழுதினார். வியாசர் தனது மனதை ஒருமுகப்படுத்தவோ, ஒரு குறிப்பாக சிக்கலான தத்துவார்த்த கருத்தை உருவாக்கவோ அல்லது ஒரு நீண்ட மற்றும் சிக்கலான வசனத்தை வடிவமைக்கவோ ஒரு கணம் தேவைப்படும்போதெல்லாம் அவர் ஒரு தந்திரமான உத்தியை கையாண்டார். உதாரணமாக, தர்மத்தின் பல்வேறு அம்சங்கள் அல்லது கர்மாவின் சிக்கலான விதிகள் போன்ற மிகவும் ஆழமான கருத்துக்களை விவரிக்கும்போது வியாசர் வேண்டுமென்றே ஒரு மிகவும் கடினமான அல்லது சிக்கலான தத்துவார்த்த பகுதியை தனது கதையில் இணைப்பார். இது விநாயகரை ஒரு கணம் நிறுத்தி அந்த பகுதியின் ஆழமான அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்ளச் செய்யும். இந்த சிறு இடைவெளி வியாசருக்கு தனது அடுத்த வாக்கியங்களை திட்டமிடவும் தனது சிந்தனையை சீர் செய்யவும் தேவையான அற்பமான ஓய்வை கொடுத்தது. இது இருவரும் ஒருவருக்கொருவர் எவ்வாறு துணை நின்றார்கள் என்பதையும் ஒரு பெரிய நோக்கத்திற்காக எப்படி செயல்பட்டார்கள் என்பதையும் காட்டுகிறது. இவ்வாறாக 3 நீண்ட ஆண்டுகளுக்கு எந்த தடையும் இன்றி வியாசர் இடைவிடாமல் சொல்ல, விநாயகர் இடைவிடாமல் எழுதினார். இந்த தெய்வீக கூட்டு முயற்சியின் விளைவாக மகாபாரதம் உருவானது. இது 1,00,000க்கும் மேற்பட்ட வசனங்களைக் கொண்ட ஒரு மாபெரும் காவியமாகும். இது பெரும்பாலும் உலகின் மிக நீண்ட கவிதையாக கருதப்படுகிறது. உதாரணமாக, இலியட் மற்றும் ஓடிசி போன்ற கிரேக்க காவியங்களை விட பல மடங்கு பெரியது இது. வியாசரின் அளப்பரிய ஞானத்திற்கும் விநாயகரின் அசைக்க முடியாத பக்திக்கும் மின்னல் வேகத்தில் எழுதும் திறனுக்கும் இது ஒரு அழியாத சான்றாகும்.
இறுதியாக வியாசரும் விநாயகரும் சேர்ந்து வெறும் கதையை மட்டுமல்ல, வாழ்க்கையின் சாராம்சத்தையும் தர்மத்தின் நுட்பங்களையும் கர்மாவின் விளைவுகளையும் மனித மனதின் ஆழங்களையும் சித்தரிக்கும் ஒரு அழியாத பொக்கிஷத்தை உலகுக்கு கொடுத்தனர். இந்த காவியமானது காலங்கள் கடந்தும் தலைமுறைகள் கடந்தும் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வருகிறது. இன்றும் மகாபாரதத்தின் கதைகள், கதாபாத்திரங்கள் மற்றும் தத்துவங்கள் மனிதர்களின் வாழ்க்கை முறையையும் சிந்தனையையும் வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இது வெறும் ஒரு புராண கதை மட்டுமல்ல, மனித குலத்தின் பொதுவான மனசாட்சியின் ஒரு பிரதிபலிப்பாகும். இந்த கதை ஞானம், பொறுமை மற்றும் ஒரு பெரிய இலக்கை அடைய செய்யப்படும் தியாகம் ஆகியவற்றை எவ்வளவு அழகாக விளக்குகிறது.